காலை வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் சொல்லிட்டு பார்த்துடலாமா? நம்ம எல்லாம் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ நான் என்ன சமைச்சிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம் வரீங்களா? சீக்கிரமாக ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமாக சமைச்சிருக்கிறேன். இதை பார்க்கலாம் வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்களான்னா புடலங்காய் தொக்கு, மலாட்டு பயிறு தேங்காயெல்லாம் போட்டு புடலங்காய் வச்சு தொக்கு மாதிரி கொஞ்சம் பொரியல் மாதிரி வச்சிருக்கேன். ஓகேங்களா? புடலங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இடித்து போட்டு தனி மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறேன். இது பார்த்திங்களா புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் டீ போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு சீரகம் தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டு வச்சுருக்கிறேன் நான் எனக்கு. அதுக்கப்புறம் இந்தாண்ட பார்த்திங்களான்னா 4 கத்திரிக்காய் இருந்துச்சுங்களா, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு தக்காளி குஜ்ஜி மாதிரி வச்சிடலாம், கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு நைட்டுக்கெல்லாம் சேர்த்தின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது நான் ரெடி பண்ணி செய்யணும். கண்டிப்பாக காட்டுற வீடியோவில் பாருங்கள். மாமா இந்தாண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, கடைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கோஸ் வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதோ பாருங்கள், கோஸ் வெட்டி வச்சாதான் ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சாதான் அடுத்த வேலை நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கும் ரெடி பண்ண. தம்பி இந்தாண்டு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஹோம் ஒர்க் தெரியலான்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு உட்காந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டார். கோஸ் வெட்டி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எட்டி ஆற வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டை கூப்பிட்டு போவாங்க. தக்காளி சட்னி வச்சாச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகா, தக்காளி அதை எடுத்து வச்சுருந்தல ஒரு 4 தக்காளி அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா 3 கத்திரிக்காய், வெங்காயம் 1 போட்டுட்டு, அப்புறம் தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, புளி பார்த்துடுதுங்களா, அது கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு பண்ணிங்களான்னா 3 நாள் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் போட்டணும். எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் நெருக்கி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் அதுவும் போட்டுட்டு நல்லா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டோம்னா நல்லா கொதித்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுமே நல்லா தளன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதை நல்லா கெட்டியாகிடும். அதுவே ரெசிபியாக உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் இன்றைக்கே சாப்பிட்டணும். தேங்காய் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே எல்லாத்துலேயுமே பிள்ளைங்களு ஸ்கூல் எல்லாமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி ரெப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டேன். ஜாமானும் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நான் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா நானுமே கடைக்கு கொஞ்சம் இடையில் சாப்பாட்டுக்கு கூட்டி வச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா நானுமே பூண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கடைக்கு தேவையானது பூண்டு இது ஒன்று பொடிச்சு பாங் பண்ணி எடுத்து வைக்கணும். கொஞ்சமாக கடை வேலை நடுன்னு நான் பார்த்துருவேன். வீட்டு வேலையும் பார்த்துட்டு சாப்பாடும் செஞ்சுட்டு கொஞ்சமாக பார்த்துருப்பேன். மாமா இப்போ பிள்ளைங்களை குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சமைச்சு முடிச்சுட்டு தலை நல்லா வந்துடுச்சு. அந்த குஜ்ஜி பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிச்சு வந்துடுச்சு. கெட்டியாக நல்லா இருக்குது, ரெசிபியாக இருக்குது. சாப்பிட்ட 10 நக்கி பார்த்தா லைட்டாக கொஞ்சோண்டு நல்லாவே இருக்குது. இந்த சைடு கடைக்கு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தீந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே காய் வச்சு நேற்று காய் வச்சுட்டேன். சரி காலையிலே அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறேன். மாமா ஒன்றும் பிள்ளைங்களே குளிப்பாட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வரைக்கலாம் இதெல்லாம் ப்ரிப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு சோறு ஊட்டி ஜடை போட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் கொதிச்சுட்டே தான் இருக்கும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது சிம்மிலேயே வச்சு நல்லா தக்காளியெல்லாம் குழையணும். அந்த பதத்துக்கு வந்தால் தான் நம்ம இறக்க முடியுது. நல்லா மத்தில் போட்டு மாமா கடிவாங்க. அப்புறமா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது இது. நானுமே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு புடலங்காய் தொக்கு செஞ்சுருந்தேன்ல பொரியல், அதை எடுத்து நானும் சாதம் அதுவும் போட்டு பிள்ளைங்களுக்கு ஆற்றி வச்சுட்டேன் சாப்பாடு ஊட்டுறதுக்கு. அவங்க உடனே நான் சாப்பாடு ஊட்டி பேக் பண்ணணும் அவங்கள. நான் இப்போ போயிட்டு ஸ்கூல் துணி எல்லாமே நான் எங்கெங்கே இருக்கோ தேடி எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சட்னி கொதிச்சுட்டே இருக்குது. அது மதியத்துக்கு தொட்டுக்க தான் கொடுத்துடுவேன். இது கலாரி கொடுத்துருவேன் சாப்பாடு. இது மாமா டான்ஸ் ஆடுறாரு. ஏதோ பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னல மத்து போட்டு அதை கடிவார். நான் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு வந்தேன். அது கடைஞ்சதான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குது இதோ பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட சாதத்துக்கு. இந்த மேடம் குளிச்சுட்டு வந்தாச்சு, ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு மேடமுக்கு. என்ன மேடம்?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. யார் யார் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். என்ன செய்கிறது, வளர்ந்துடுச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ஊட்டுவாங்க, பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் யாரும் ஊட்ட மாட்டாங்க. என்ன செய்கிறது, பிள்ளைங்கள்லாம் வந்து நீ ஊட்டுமா இது ஒரு நேரம் மட்டும்தான் நம்மளால் ஊட்ட முடியும். இந்த நைட்டு மதியம் சாப்பாடெல்லாம் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. சரி காலையில் ஒரு வேலை மட்டும் பிள்ளைங்களுக்கு ஊட்டி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு மாமா வந்து ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தான் ஊட்டி கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டாரு. யார் யாரெல்லாம் வீட்டில எல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க வளர்ந்து பின்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். எங்கள் வீட்டிலலாம் 2 பிள்ளைங்கள கண்ணேன்னு வளர்க்குறாரு, ஊட்டி வளர்க்குறாரு. பார்ப்போம் என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சு கட்டியாச்சு. இதே பாருங்கள், அந்த தக்காளி சட்னின்னு சொன்னல, அந்த தக்காளி சட்னியை கடைஞ்சிட்டு வந்தாச்சு. கடைஞ்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாருங்கள், இந்த தக்காளி குச்சிங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் புடலங்காய் தொக்குன்னு சொன்னல, அது இந்த சாதம். இந்த சாதத்தை நாங்கள் சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து ஒரு வழியை வந்து தலை சீவி பேன் போட்டெல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏம்மா நான் தான் இந்த கோலம் போட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களே நானுமே வந்து கிளப்பி விட்டுட்டேன். வந்து டைம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது திடீர்னு வந்து சிண்டி போயிட்டுருக்குறாங்க. பிள்ளைங்களவே கிளப்பி விட்டாச்சு, ஒரு வேலையாக போயிட்டாங்க. அடுத்து நம்ம வேலை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களே கிளப்பி விட்டாச்சு. நம்ம வேலை நம்ம பார்க்க வேண்டியதான். அடுத்த வேலை நம்ம போய் கண்டினியூ பண்ண வேண்டியதான். நம்ம வேலை கடை ஒர்க்கு தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலே மார்னிங் வந்து என்னோடய ஒர்க் வந்து இப்படி தான் போகும் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களாம் எப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களே கிளப்புனீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அறுக்க பொறுக்க சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டு அதில் கட்டி விட்டு அனுப்பிடக்கலாம். நம்மளுக்கு போதும் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அன்புமதி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து லைக்கு பண்ணவே மாட்டேறீங்க, லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.